ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் இயற்கையிலேயே உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதோடு உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் பெரிய ஹைலைட்டான விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நன்மை. அத்தனை கிரகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இயற்கையிலே நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடந்த காலங்களில் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் அந்த நிலைமைகள் மாறி லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலத்தால் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருந்தவர் சனி உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அப்படி வந்து ஏற்கனவே உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு அதை சனி பகவான் பார்க்கிறார் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கடந்த காலங்களில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளையுமே முட்டுக்கட்டை, தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்தது. இந்த நிலைமைகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாறி எடுத்த காரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, சித்தியாவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் மீன ராசியில் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தார்களாம் அவர்களெல்லாம் பகைகளை மறந்து உறவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இளைய சகோதரர்களுக்காக இந்த மாதம் செலவு பண்ணணும். ஆனாலும் அவருடைய நட்பு பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணத்தால் உங்களுக்கு செலவுகள் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும், என்னவாக இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நிலைகள்லாம் மாறி நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதமும் அது நடக்கும். அது மட்டுமல்ல, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். நீங்கள் யாரை நம்பி இருந்தாலும் அவங்க ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சுமார். ஸோ இந்த மாதம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அம்மாவால் நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு கூடும். நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. நான் பெரிய லெவலில் இந்த மாதம் ட்ரேடிங் பண்ணோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எல்லா விதமான யூக வணிகங்களும் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெரிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலையில் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. யாரெல்லாம் வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவாக போனஸை அரியர்ஸை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இந்த மாதம் நீங்கள் லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டன் எக்ஸாம் எழுதி நீங்கள் ரிசல்ட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அத்தனை கிரகங்களும் உங்களை 7ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுக்கு இந்த மாதம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை நீங்கள் எவ்வளோ போட்டுறீங்களோ அவ்வளோ நல்லது. இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் திருமணம் நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. நான் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அரசாங்கத்தினுடைய உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பால் நட்பலன்கள், குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்கன்னா அவங்களாலும் நன்மை. நல்ல நட்பு வட்டாரம் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ்க்கு 6ஆம் அதிபதி அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வேலையில் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இந்த மாதம் இல்லைனாலும் கூட பெருசாக ஒன்றும் நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நான் யாராவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முதல்லே சொன்னதான் இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் தொழிலில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்கு. அதையெல்லாம் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரையச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போ உங்கள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஜென்மச்சனியாக வர்றார். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். பணம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காகலாம் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க. அதுலேயும் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் கூடும். நன்றி, வணக்கம்.